அன்பு உலகளாவிய பேகுருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் உள்ளதை உள்ளபடி உரைக்க வேண்டிய ஊடகத்துறையில் தனக்கே உரிய பாணியில் பல விஷயங்களை தைரியமா எடுத்துரைப்பதில் வல்லவர்னு சொல்லலாம். அவர் முக்கிய மூத்த ஊடகவியலாளர் திரு வி.எஸ். ராமன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பது பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் சார். சார், அதாவது ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி, திமுகவுக்கு மாற்றான ஆட்சி அப்படிலாம் சொல்லிதான் தாவேக ஆட்சிக்கு வந்தாங்க. விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 1 மாதம் நெருங்க போகுது. இந்த 1 மாதத்துல அவருக்கு நீங்க என்ன மதிப்பெண் கொடுப்பீங்க? அவர் சொன்னதை செஞ்சாரா, இல்ல சொல்லாததையும் சேர்த்து செஞ்சாரா? எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படத்துல பாடுவாரு, எய்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே, ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு, அந்த மாறுதலை ஏற்படுத்த தேர்தல் உண்டு, அந்த மாறுதலை ஏற்படுத்த தேர்தல் உண்டு என்று எம்ஜிஆர் சொல்வார். தமிழ்நாட்டில் 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையிலும் தமிழகத்தில் விஜயை முதலமைச்சராக மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். காரணம் என்னவென்றால், ஊழல் எங்கும் பார்த்தாலும் திராவிட கட்சிகளின் ஊழல்களால் மக்கள் சொல்லல்லா துயரங்களையும், எல்லா இடத்திலுமே லஞ்சம் நீர்க்கமென நிறைந்திருந்தது. காரணம் என்றால், அரசு துறைகளில் சாதாரண ஜாதி சென்றில் வாங்கினா போனால் இருந்து பிறப்பு சென்றிலிருந்து இறப்பு சென்று வரைக்கும் லஞ்சம் கொடுக்காமல் அரசு துறைகளில் ஒரு விஷயம் கூட சாதிக்க முடியாது என்ற நிலைமை இருந்த காரணத்தினால்தான் தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக தாவேகாவை தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் தாவேகா தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட இப்ப 1 மாதம் நெருங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் முதலமைச்சர் விஜய் அவருடைய பார்வையில் எந்த விதமான ஒரு கவன ஈர்ப்புக்கும் பெரிய விஷயங்கள் கொண்டு செல்வதாக தெரியவில்லை. காரணம் என்னவென்றால், ஒரு அதிகாரிகளை எப்படி நியமிக்க வேண்டும், ஊழல்வாதிகளா அவர்கள் எப்படிலாம் செயல்பட்டாங்க என்பதை முதலமைச்சர் தன்னுடைய உளவுத்துறை மூலமாகவோ தனதுக்கு நெருங்கிய வட்டாரத்தின் மூலமாகவோ அல்லது ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மூலமாகவோ அவர் இன்னும் டிடெக்டிவ் செய்யவில்லை என்பதுதான் நாங்கள் நினைக்கின்றோம். காரணம் என்னவென்றால், கடந்த ஆட்சியில் 10 ஆண்டு கால திமுக ஆட்சியில் ஊழல்வாதிகள் பெருச்சாளி போல் அவர்கள் வாங்கிய லஞ்ச பணங்களை உள்ளூர் முதல் உலக நாடுகளும் முதலீடு செய்துள்ளார்கள். ஆனால் அப்பேற்பட்ட பல கருப்பாடுகளை இந்த ஆட்சியிலும் வைத்துள்ளது என்பதுதான் வேடிக்கையான ஒரு நிலைப்பாடாக உள்ளது. காரணம் என்னவென்றால், இன்னைக்கு உள்ளாட்சித்துறை ஒரு மனிதனுக்கு முதுகுத்தண்டு எப்படியோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ளாட்சித்துறை பிரதானம். இந்த உள்ளாட்சித்துறையில் இன்று 2ஆக பிரிச்சு ஊரக வளர்ச்சித்துறை தனியாகவும், நகராட்சி, பேராட்சி, மனராட்சி, மெட்ரோவாட்ட நிர்வாகம் தனியாகவும் உள்ளது. ஆனால் கடந்த திமுக ஆட்சியில் உள்ளாட்சித்துறை, நகராட்சி, பேராட்சி, மனராட்சி, மெட்ரோவாட்டு தோட்போடுகள் ஊழலின் ஊற்றுக்கண்ணாக அப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்து ஊழலையே ஒரு கட்டமைப்பான ஒரு நிலைப்பாடு உருவாக்கிய நேரத்தில் இன்று ஆட்சியை மாற்றம் கொண்டு வந்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இன்று நகராட்சி நிர்வாகத்துறை அரசியலராக ககன்சிங் பேடி வந்துள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையராக சமீரான் அவர்கள் வந்துள்ளார். இவர்கள் எல்லாம் முதலமைச்சர் என்ன நினைக்கிறார்கள், நேர்மையான கரையப்படியாத கருத்துக்கு சொந்தக்காரர் என்று அவர் நினைக்கிறார் என்றால் அதற்கு நாம எப்படி தரச்சண்டை கொடுக்க முடியும்? முதலமைச்சரை சுற்றி உள்ள பல உயர் அதிகாரிகள் 50% கருப்பாடுகள், மனசாட்சி இல்லாமல் தங்களுடைய குடும்ப நலனை வளனை பெருக்கிக் கொள்ளக்கூடிய நபர்கள். அவர்களை வைத்துக் கொண்டு ஊழலை ஒழிப்பு என்று சொன்னால் எப்படி சொல்லுங்க? ஸ்டாலின் சொல்ல சீனி சக்கர சித்தப்பா சீட்டலி நக்கப்பா என்றுதான் சொல்ல முடியும். ஆகவே இந்த ஆட்சியை பொறுத்தவரையிலும் நேர்மையான அதிகாரிகளை எல்லாம் புறக்கணித்து கடந்த ஆட்சியில் ஊழல்வாதிகள் எப்படி கோலோச்சு நின்றார்களோ அதே போலதான் இந்த ஆட்சியிலும் ஊழல்வாதிகள் கோலோச்சு நிற்கின்றார்கள். காரணம் என்னவென்றால், கடந்த ஆட்சியினுடைய நிலைப்பாடுக்கும் இந்த ஆட்சியின் நிலைப்பாடுக்கும், கடந்த ஆட்சியில் ஒவ்வொரு டெண்டர்களுக்கும் பார்ட்டி ஃபண்ட் என்று சொல்லி 10% முதல் 15% வாங்கினார்கள் என்பதை ஈடியே விளக்கம் கொடுத்துள்ளது, அதுக்கான ஆதாரத்துக்களை கொடுத்துள்ளது. ஆனால் இந்த ஆட்சியில் தாவேக ஆட்சியில் கொள்கை பாலிசி, நாங்கள் லஞ்சம் வாங்க மாட்டோம், நீங்கள் லஞ்சம் வாங்க வேண்டாம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அது தவறான விஷயம். காரணம் என்றால், பார்ட்டி ஃபண்ட் வாங்கவில்லை என்பது ஒரு புறம், ஆனால் ஊழல் ஒளிந்ததா இல்லை. நீங்கள் ஊழல் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கீர்கள். ஆனால் பாதி அதிகாரிகளும் இப்பளே துறை சார்ந்த அதிகாரிகள் மூலமாக இணை இயக்குநர்களை வைத்து பல அதிகாரிகளும் பேரம் பேசி செல்லுகின்றார்கள் என்பது செய்வழி செய்தியாக வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த ஆட்சி அதாவது
நீருப்பூட்ட நெருப்பாக இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு எல்லா துறையிலுமே ஊழல் கரை பறிந்து பழைய பழைய அதாவது பழைய ஆட்சியை போல் இந்த ஆட்சியிலும் அழகா ஒரு ஊழல் பாலம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஊழலில் பல ஓய்வு பெற்ற அதிகாரிகள் தான் இன்று கரண்டில் இருக்கிற பல ஊழல் அதிகாரிகளுக்கு ஊழல் செய்வது எப்படி என்ற வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அதற்கு சமீபத்தில் உள்ளாட்சியே சாட்சி என்பது தெரிகிறது. ஆகவே இந்த ஆட்சிக்கு மார்க் என்பது இல்லை, மார்க் கொடுக்க முடியாத காரணம் என்றால் இந்த ஆட்சி என்ன என்பது மேடையிலிருந்து நீங்கள் ஒரு அறையிலிருந்து பார்க்கறது விஷயம் அல்ல. நமக்கிடம் துறை சார்ந்த இது அதிகாரியா இருக்கக்கூடிய செக்ரட்டரி 1, செக்ரட்டரி 2, செக்ரட்டரி 3, செக்ரட்டரி 4 இப்படிப்பட்ட பல அதிகாரிகளும் அரசு துறைகள் பேராட்சி இயக்குனர் எப்படி, நகராட்சி இயக்குனர் எப்படி, மாஸ் செக்ரட்டரி எப்படி, ஒவ்வொரு மாநகராட்சி அதிகாரிகள் எப்படி, இந்த அதிகாரி எல்லாம் காசு வாங்குறாங்களா அல்லது ஹரிச்சந்திரன் பக்கத்து இருக்காங்களா என்பது இன்று வரையிலும் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கின்ற காரணத்தால்தான் மீண்டும் ஊழல் கரை பறிந்து ஓடுகிறது. நான் பொதுத்தளத்தில் வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை என்பதற்காக நாசுக்காக சொல்லுகின்றேன். ஆகவே இந்த ஆட்சிக்கு இப்போது நாங்கள் மார்க் ஜைபர் என்றுதான் நாங்கள் கூற முடியும். டெல்லிக்கு சென்ற முதலமைச்சர் விஜய் ஏன் முதலில் ஓடோடி வந்து கை கொடுத்த காங்கிரசின் தலைவர் சந்திக்கல? அது வந்து ராகுல் காந்தியாக இருக்கட்டும், இல்லைன்னா சோனியா காந்தியாக இருக்கட்டும். பொதுவாக ஒரு மாநிலத்தில் அது இன்னொரு விஷயம், இந்த தேர்தலில் 4 மாநிலத்திலும் மிகப்பெரிய மாற்றத்தை வந்துள்ளது. 5 மாநிலத்திலும். காரணம் என்றால் தமிழகத்தில் புதிய அரசு, கேரளாவில் புதிய அரசு, வெஸ்ட் பெங்காலில் புதிய அரசு, அஸ்ஸாமில் புதிய அரசு எல்லாம் வந்துள்ளது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் விஜய் வந்து டெல்லிக்கு போனாரு. டெல்லிக்கு போகும்போது பாரத பிரதமரை பார்க்க வேண்டும், உள்துறை அமைச்சரை பார்க்க வேண்டும், பைனான்ஸ் மினிஸ்டரை பார்க்க வேண்டும், எதிர்க்கட்சி தலைவர்களாம் பார்க்க வேண்டும் அஜெண்டாவோடு சென்றார். ஆனால் அங்க சென்றப்புறம் என்ன பண்ண, போன மச்சான் திரும்பி வந்தாண்டி என்ற உள்ள நிலைப்பாடு போல் ஆகிவிட்ட காரணம் என்றால் இதற்கான வரையறுக்கப்பட்ட முதலமைச்சர் ஒருவரை டெல்லியில் சந்திக்க வேண்டும், சந்திப்பதற்கு யாரை சந்திக்க வேண்டும், எப்படி சந்திக்க வேண்டும், எந்த வழியில் சந்திக்க வேண்டும் என்ற அஜெண்டாக்களை இவர்கள் சரியான ப்ரிப்பேர் செய்யவில்லை. ஆகவே முதலமைச்சர் சென்று விட்டார், வந்து விட்டார், வாங்கய்யா வாங்கய்யா வாத்தியார் ஐயா வரவேற்க வந்தோம் ஐயான்னு எம்ஜிஆர் பாடல் மாதிரிலாம் இங்க கிடையாதுங்க. அதாவது இங்கு வந்து இவர்கள் முதலமைச்சரிடம் இருக்கக்கூடிய பல அதிகாரிகள் அதை பற்றி இன்னும் சொல்ல என்னால முடியாத சூழ்நிலை இருக்கிறேன். அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த யாரை சந்திக்க வேண்டும், எப்படி சந்திக்க வேண்டும் என்ற கைட்லைன்ஸும் வழிமுறைகளையும் கட்டமைப்புகளையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் சரியாக வடிவம் கொடுக்கவில்லை ஒரு புறம். 2வது, ஒரு பிரதமரை சந்திக்கின்ற போது பிரதமர் பாஜக அரசு, தமிழகத்தில் தவேக அரசு அப்படி எதிர்மறையான கொள்கையாக இருந்தாலும் முதலில் நீங்க சந்திக்கின்ற போது ஒரு மரியாதை நிமித்தமாக பிரதமரை பதவியேற்றவுடன் உடனே சந்தித்து, உள்துறை அமைச்சர் சந்தித்து, தமிழ்நாட்டுடைய நிதிநிலை விளக்கங்கள் என்ன செய்ய வேண்டும், மேற்கொண்டு செய்ய வேண்டும், உங்களுடைய அரசோட நாங்கள் ஒத்துழைத்து செயல்படுகிறோம், எங்கள் நிதிகளை தாருங்கள் என்று ஒரு நல்லுறவான ஒரு நிலைப்பாடை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஆனால் அதை விடுத்துக்கிட்டு நீங்க உங்களுடைய புரோகிராம் அஜெண்டாவில நான் பிரதமரையும் சந்திப்பேன், எதிர்கட்சி தலைவரையும் சந்திப்பேன் என்று சொன்னால் அங்குதான் இடிக்குது பிரச்சனையே. காரணம் என்றால் காங்கிரஸை தேசிய அளவில் மூடக்கூடிய கண்டிஷன் இருக்கிற நேரத்துல தமிழ்நாட்டில் தவேக காங்கிரஸோடு கூட்டணி வைத்துக் கொண்டு அங்கு டெல்லியில் சென்று கொண்டு பிரதமரையும் சந்தித்து விட்டு நாங்கள் எதிர்கட்சி தலைவர் சந்திக்கும் முன்னால் பெரும் குழப்பங்கள். தமிழக அரசியலில் இன்று தவேக அமைச்சரவையில் மட்டுமல்ல, அமைச்சர் பதவியேற்ற பல அமைச்சர்களும் என்ன செய்வதற்கு என்று குரங்கு கையில் பூமாரை கொடுத்தது போல உள்ள நிலைப்பாடு சில அமைச்சர்கள் செயல்படுகின்றார்கள். ஆகவே மக்களுடைய அருவருப்புக்கும் வெறுப்புக்குமான நிலைப்பாடு உள்ளது. ஒரு அரசியல் என்பது வேறு, ஜனநாயகம் என்பது வேறு. ஜனநாயகத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆட்சியில் அமர்ந்து கொண்டால் எல்லோருக்கும் பொதுவான முதலமைச்சர் தான். அது ஸ்டாலினாக அவர்களாக இருந்தாலும் சரி, எடப்பாடியாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதா அம்மையாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எல்லோருக்கும் பொதுவான முதல்வர். ஆனால் இவர்களுக்கு வழிகாட்டியாக துகள்வது அங்கு யாரும் பெரிய அளவுக்கு கைட்லைன்ஸ் கொடுப்பது இல்லை என்பது இந்த நிலைப்பாடு. காரணம் என்னவென்றால் டெல்லியில் பிரதமரை 10 நிமிடம் சந்தித்தார், ஒரு மனுவை கொடுத்தார், சந்தித்தார்கள், போட்டோ ஷூட் போட்டார்கள். ஆனால் அதற்கான அதுக்கு என்ன உள்கூத்து இருக்கு என்பது என்னால வெளியில சொல்ல முடியாது. நிதி அமைச்சரை சந்திச்சாங்க. 2வது, உள்துறை அமைச்சரை சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து சட்ட ஒழுங்கு ஏதாவது பிரச்சனை எல்லாம் இருந்தாதான் உள்துறை அமைச்சரை சந்திக்க வேண்டும். 2வது, சந்திச்சு இப்ப என்ன சாதிக்க போறீங்க சொல்லுங்க? நீங்க தமிழ்நாட்டுல முதலமைச்சர் டெல்லியில உள்துறை அமைச்சர் சந்திச்சு என்ன சாதிக்க போறீங்க? ஒன்றும் கிடையாது. அதனால அந்த விஷயத்தை பொறுத்தவரையும் அடுத்த மாதம் திரும்பவும் 11ஆம் தேதி எல்லாரையும் சந்திக்காக ஆக இந்த சந்திப்பு என்பது ஒரு டெமோ பயணம் தான் என்பது நான் சொல்ல முடியும். காரணம் என்றால் ஒரு முதலமைச்சர் டெல்லியில் சென்றால்
அவருடைய அந்தந்த மாநிலத்தினுடைய அந்த இல்லத்தில் சென்று பத்திரிகைகளை சந்தித்து தமிழ்நாட்டுடைய கள நிலவரத்தையும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பதையும் சொல்லுவார்கள். ஆனா டெல்லியில் இந்த முறை பிரதமர் விஜய், முதலமைச்சர் விஜய் சென்று அங்க யாரையும் சந்திக்காம பிரஸ் மீட்டிங் ஒன்றும் பண்ணல. சரி, பிரஸ் மீட்டிங்கான நிலைப்பாடுகள். ஆகவே விஜய் அவருடைய முகத்தில் ஒரு பெரும் தடுமாற்றம் தெரிகின்றது, அமைச்சர்கள் பெரும் தடுமாற்றம் தெரிகின்றது. இந்த அமைச்சரவை கைட்லைன்ஸ் மானிட்டரிங் பண்ணக்கூடிய மனநிலையில் பல அதிகாரிகள் தடுமாறுகின்றார்கள். காரணம் என்றால் கடந்த ஆட்சியில் நடந்த ஊழல்களை அந்த அதிகாரிகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக இப்போது வந்திருக்க பாதி அதிகாரிகளையும் அவர்களை காப்பாற்ற, பழைய ஊழல் அதிகாரிகளை காப்பாற்ற வேண்டும் என்ற இலக்கில் இருக்கிறார்கள் தவிர்த்து திட்டப்பணிகளை மேற்கொள்ளவோ அல்லது இந்த ஆட்சிக்கு நல்ல பெயர் சேர்க்கவோ என்ற மனநிலையிலும் இவர்கள் இல்லை. ஆகவே டெல்லி பயணம் என்பது ஒரு முதல் உதவி என்று ஃபர்ஸ்ட் டே எப்படி சொல்லுவார்களோ அது பற்றி முதல்ல சந்திச்சுட்டு அவர் வந்திருக்காரு. அடுத்த முறை சந்திக்கும் போது ஒரு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பாதைக்கான நிலைப்பாடுகள் எப்படி என்ன என்பதுதான் சொல்ல முடியும். சார், பிரிந்து போன அதிமுக நிர்வாகிகள் மறுபடியும் இபிஎஸ் உடன் அவர்களுடன் இணைந்து விட்டார்கள். அதுல சிவிஎஸ் அவர்களும் விஜயபாஸ்கர் அவர்களும் மற்றும் அதுல இணையல. சோ சிவிஎஸ்க்கு தாவேகால பெரிய பதவி கொடுக்க காத்திருப்பதாக செய்திகள் உலா வருது. உள் விஷயம் என்ன சார்? விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல வன்னியர் மக்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அந்த மாவட்டங்களில் தாவேகாவுக்கு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த பெரிய தலைவர்கள்லாம் ஃபேஸ் வேல்யூட ஆட்கள் கிடையாது. ஆகவே சிவி சண்முகத்தை அழைத்து அவரை தாவேகால இணைத்து பை எலெக்ஷன் நிக்க வைத்து மந்திரி ஆக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடும் தாவேகாவுடைய மனநிலை உள்ளது. ஆனால் என்ன மனநிலை இருந்தாலும் இன்னைக்கு அதிமுக என்பது எதிர்காலத்தில் கேள்விக்குறியான நிலைப்பாடு உள்ளது. காரணம் என்றால் அதிமுக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது உடைந்து போன தேங்காய் மாதிரி உள்ள நிலைப்பாடு உருவாகி உள்ளது. ஆகவே இன்னைக்கு தாவேகாவில் சிவி சண்முகம் சென்றாலும் சரி, ஏற்கனவே போயிருக்க 4 பேரும் சரி, அவர்களுக்கு இசைக்கு சுப்பையாவை தவிர்த்து மீதி 2 பெண் எம்எல்ஏக்கள் எல்லாம் வாரியம் கொடுக்க போறாங்க. திரும்ப அங்க எம்எல்ஏ சீட்டு கொடுக்க போறது கிடையாது. அதனால இத்தகைய சூழ்நிலையில் அதிமுக என்பது எதிர்காலம் கேள்விக்குறியான ஒரு நிலைப்பாடு உள்ளது. ஆகவே சிவி சண்முகம் செல்ல வேண்டிய காரணம், சிவி சண்முகம் உதவி தாவேகாவுக்கு தேவை. வன்னியர் சமுதாய வாக்குகளை பெறுவதற்காக தாவேகாவில் சிவி சண்முகத்தை இழுக்கின்றார்கள். சிவி சண்முகம் இனிமேல் அதிமுக ஆட்சி வர போறது கிடையாது. ஆகவே நாம இடைத்தரத்து தாவேக்களை இணைஞ்சு பை எலெக்ஷன் சந்திச்சு ஒரு மந்திரி ஆனா 5 வருஷம் ஓட்டலாமே என்ற மனநிலை சிவி சண்முகம் எழுது. ஆகவே ஆசை யாரையும் விடுவதில்லை. அதுல சிவி சண்முகான விதிவிலக்கானவரா இல்லை. ஆகவே அவர் சொல்லுவதனால், அவர் சொன்னாலும் செல்லாவிட்டாலும் அதிமுக இனிமேல் ஆட்சிக்கு வர முடியாது என்ற ஒரு சூழ்நிலை உள்ளது. காரணம் என்றால் அதிமுகவுடைய அமைப்பு சாரா சங்க தொழிலாளர்கள் எல்லாம் நேற்று கமலக்கண்ணன் போன்றவர்கள் எல்லாம் சாரியாக ஒரு நாளைக்கு 100கணக்கான முக்கிய பெருமகள் தாவேக்களை இணைந்து கொண்டு உள்ளனார்கள். ஆகவே தன் கண் முன்னே அதிமுக அழிந்து கொண்டிருக்கின்றதை பார்க்கிறது சங்கடமா இருக்கின்றது. ஜெயலலிதா அம்மையார் கூட சொன்னாரு, நான் மறைந்தாலும் எனக்கு பின்னால் இந்த கழகம் 100 ஆண்டு காலம் இருக்கு என்று சொன்னார்கள். ஆனால் அவருடைய நிலைப்பாடு, அவங்களுடைய லட்சியங்கள் எல்லாம் சுக்கு நூறாக ஆக்கி உள்ளார்கள் என்பதும் என்னுடைய நிலைப்பாடு. சார், விஜயபாஸ்கர் என்ன மாதிரியான ஒரு முடிவை, முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் என்ன மாதிரியான ஒரு முடிவை எடுப்பாரு நீங்க நினைக்கிறீங்க சார்? புதுக்கோட்டை விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் அவர் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கக்கூடியவங்களுக்கு புரோக்கர் வேலை பார்த்தவர் தான் அவரு. நீங்க அந்த பழைய அவருக்கு சரித்திரத்தை பார்த்தீங்க. ஜெயலலிதா அம்மா முதல் முறையாக சிஎம் இருக்கின்ற காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா அவர் பள்ளி ஆசிரியர் பயிற்சி அந்த டிஎம்எஸ்லேயே தவம் கிடப்பாரு. அங்கிருந்து யாராவது டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்க வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ரியல் எஸ்டேட் எப்படி மீடியேட்டரா இருப்பாங்களோ அதே மாதிரி அவர் அந்த வேலை செஞ்சவர் தான். அதன் பிறகு காலம் கணிந்து அவருக்கு நல்ல யோகம், மந்திரி ஆனாரு. மந்திரி ஆன பிறகு அன்னைக்கு 2021 சட்டமன்றத்தில் கூட ஸ்டாலின் என்ன சொன்னாரு, ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கரும் ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் சேர்ந்து கூட்டு கொள்ளை அடிச்சீங்க, தமிழ்நாடு முழுவதும் பில்டிங்கா கட்டிட்டு இந்த கட்டமைப்பு இல்லாமல் கொள்ளையடிப்பதில் குறிக்கோளா இருக்கிறீங்க, ஆகவே ஊழல்ல சிக்கி இருக்கிறீங்க என்று நிலைப்பாட்டு இருக்கின்றாங்க. ஆகவே விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் அவர் அதிமுக தீவிர விசுவாசி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அடிச்சாரு, கொள்ளை அடிச்சாரு, அவ்வளவுதான். கொள்ளை அடிச்சதை இப்ப காப்பாத்திக்கிறணும். இப்ப ஆளுங்கட்சியில ஒரு அட்டாச்மெண்ட் போனோம்னா தான் செய்யக்கூடிய தொழிலுக்கும் டெண்டர் பணிகளுக்கும் ஒரு கட்டமைப்பு மணல் இதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் என்ற நிலைப்பாடு தான் அவரு இருக்கிறாரு. ஆகவே இவரால் அதிமுக எந்த பிரயோஜனம் கிடையாது. இவர் பிஜேபியில யாரும் வான்னு கூப்பிடல. ஆகவே அவரும் எதிர்காலத்தில் தாவேக்கால போகலாமா என்ற மனநிலையில் உள்ளார் என்பது இன்னும் ஒரு 20 நாள்ல தெரிய வரும். சார், முதலமைச்சர் விஜய் குதிரை பேரத்துல சிக்குவாரா? குதிரை பேரம் என்பது ஏற்கனவே டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லிக் கொண்டுள்ளார்கள்.
அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கின்றார், மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதற்கு விஜய் என்ன சொல்கிறார், குதிரை பேரம் அல்ல, குதிரை வேகமான ஆட்சி, எங்கள் ஆட்சி நடக்குன்னு சொல்றாரு. அது குதிரை வேகம்லாம் சொல்ல முடியாது, அது ஆமை வேகம் என்றுதான் நம்ம சொல்ல முடியும். அரசு துறையில் ஒட்டுமொத்தமாக ஸ்தம்பிச்சு போயிருக்கின்றன. யாரை நம்புவது, யாரை எங்க வைப்பது, எந்த மாதிரி செயல்படுது என்பது விஜய் தடுமாறி கொண்டிருக்கின்றார். ஆகவே அது குதிரை பேரம் என்பது தன்னுடைய ஆட்சியை ரன் பண்ணதுக்கான ஒரு நிலைப்பாடு உருவாக்கி கொண்டுள்ளார். அந்த இதில் திமுக கூட்டிலிருந்து வெற்றி பெற்ற கம்யூனிஸ்ட், ரைட்டு, லெப்ட், இந்தியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகள் இருந்து 2-3 எம்எல்ஏக்களை வைத்து அது குலைத்த வாழைக்கு கொம்பு வச்சு அண்டை கொடுக்குவது போல் இந்த ஆட்சி அண்டை கொடுத்து ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி எந்த அளவுக்கு பயணம் செய்ய என்பது காலத்தினுடைய கையில் தான் அதை விட வேண்டிய சூழ்நிலை உள்ளது. ஆகவே விஜய் ஆட்சி என்பது தடுமாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. சார், நம்ம தொடர்ந்து பாக்குறோம். நீங்களே அழகா ஒரு இடத்துல சொன்னீங்க, அதிமுகவின் முன்னாள் பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா சொன்னாங்க, நான் இறந்தாலும் இந்த கழகம் 100 ஆண்டு காலம் ஆட்சி, அதாவது 100 ஆண்டு காலம் தழை தூங்கும்னு சொல்லிட்டு. சோ அது கண் முன்னாடியே சில்லு சில்லாக உடைவது யார் காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? சொந்த லாபத்துக்காக யார் இந்த சொந்த லாபமா, இல்லைன்னா கட்சி மேல ஒரு விசுவாசம் இன்மையா, எது காரணம்னு நினைக்கிறீங்க? நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. அதிமுக தன் கண் முன்னே சில்லு சில்லாக உடைவது யார் காரணம் என்று சொல்லுவது என்று நீங்க கேட்கறீங்க. நாசுக்கா கேட்கறீங்க, பழத்துல ஊசி இறக்குற மாதிரி. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இடதுசாரி சிந்தனையில தான் கேட்கறாங்க. நீங்களும் இந்த சிந்தனையை கேள்வியை கேட்கறீங்க. அதுக்கு நான் ஒண்ணு சிக்கிக்கிட மாட்டேன். சில்லு வண்டு சிக்கும் சிறுத்தை சிக்காது. அதனால இந்த உடைப்பு என்பது 2021க்கு பிறகு அதிமுக ஆட்சியில இல்லை, 5 வருஷம் ஆட்சியில இல்லை, திரும்ப 5 வருஷம் இழக்கிறதுக்கு அதிமுகவில் உள்ள பல தலைவர்கள் விருப்பம் இல்லை. ஆகவே நாம கூட்டணியில போய் அங்கம் பெற்றாலாம் இருக்கிறாங்க. 2வது, ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் இருக்கின்ற போது லாட்டரி மாஃபியாக்களை ஒழித்து கட்டினார்கள். அந்த லாட்டரி மாஃபியா கும்பல்கள் திரும்பவும் தமிழகத்தில் போல வச்சு நிற்கின்றன. அந்த லாட்டரி மாஃபியா கும்பல்கள் பணத்தை வேஸ்ட் பேப்பர் கடையில பேப்பர் அடுக்கி கட்டுற மாதிரி பணத்தை கெட்டாக அடுக்கி வைத்து பலாயிரம் கோடிகளை கையில் வைத்துள்ளார்கள். அந்த பலாயிரம் கோடிகள் வைத்துள்ள லாட்டரி மாஃபியாக்கள் தமிழகத்தில் தங்களை ஒரு எக்ஸ்போஸ் ஆகணும், தான் அடுத்த புரட்சி தலைவியாக வேண்டும், தான் அடுத்த தியாகத்தலை சின்னமாக வேண்டும் என்ற கற்பனையில் வைத்துள்ள அந்த லாட்டரி அதிபர்கள் தான் அவருடைய சித்து விளையாட்டுகளில் இதுவும் ஒரு விளையாட்டு தான். ஆகவே இந்த விளையாட்டிற்கு இந்த லாட்டரி மாஃபியாக்களும் ஒரு காரணம் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்ணன் எடப்பாடி அண்ணன் தேவையில்லாமல் அவர்களை அந்த மாஃபியாக்களை கட்சியில் சேர்த்து எம்எல்ஏக்கள் ஆக்கி இன்று இருக்கும்போது இப்போ குத்துதே குடையதேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆனால் என்ன சொல்லுவாங்க, இல்ல டெல்லியில தான் ரிமோட் பண்றாங்க, டெல்லிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க. என்ன டெல்லியும் போனா டெல்லி எல்லாம் மேலுலகம் பார்த்துருவான்னு சொன்னா டெல்லிக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதிமுகவுடைய உடைப்பு, அதிமுகவுடைய பிளவு, அதிமுகவுடைய முன்னுக்கு பின் முரணான கொள்கை பிடிப்பு இல்லாத பல தலைவர்கள் அங்கு குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த குழப்பத்தை இனிமேல் ஆண்டவனாலும் தீர்க்க முடியாது. காரணம், 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் தனியாக நிற்கின்ற போது அமைச்சர் அமித்ஷா, மத்திய அமைச்சர் சொன்னார், நீங்க அந்த ஓட்டை பிரிக்காதீங்க, அவங்களை எங்கள்கிட்ட அனுப்புங்க, எங்களுக்கு சீட்டை கொடுங்க, நம்ம கூட்டணி வச்சு வெற்றி பெறலாம்னு சொல்லி கூட எடப்பாடி அண்ணன் அப்ப கேட்கல. காரணம் என்னவென்றால் இன்னைக்கு சூழ்நிலை சரியில்லை. ஆகவே அதிமுக எனக்கு ஒருத்தவங்க வடிவேலுக்கு நடிகர் கவுண்டமணிக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு பொண்ணு பார்த்த கதை மாதிரி, இன்னும் பொண்ணு பார்த்தா என்ன, பொண்ணு பார்க்காத என்ன, அதே போல அதிமுக உடைஞ்சா என்ன, உடையாத போனா என்ன, இனிமேல் அவங்களுடைய அங்கங்க வரப்போறது கிடையாது. காரணம், இளம் தலைமுடைய மனநிலை இன்று மாறிவிட்டது. அந்த மாற்றத்தை நோக்கி தமிழக மக்கள் பயணிக்கின்றார்கள். இந்த மாற்றம் இந்தியா முழுவதும் வருமா வராதா என்பது தேசிய கட்சிகள் பயந்து போய் இருக்கின்றன. ஆகவே இத்தகைய சூழ்நிலையில் இன்று மத்தியில கூட பாஜகவை டேமேஜ் பண்ணது கூட காக்ரோச் ஜனதா பார்ட்டி எல்லாம் டூப்ளிகேட் கட்சியில ஆரம்பிச்சு பெரிய குழப்பத்தெல்லாம் ஏற்படுத்துறது உங்களுக்கு தெரியும். ஆகவே அந்த சூழ்நிலையில் இன்று தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் வான் மார்க்கமாக வெற்றி பெற்றது தாவேகா, தரை மார்க்கமாக மோதிக்கொண்டது அதிமுக, திமுக. இவர்கள் தோல்வி கண்டார்கள், வான் மார்க்கம் சென்றவர்கள் வெற்றி கண்டார்கள். காரணம் என்னவென்றால், சமீபத்தில் நம்முடைய காலச்சக்கரம் நரசிம்மன் என்ற பிரபலமான பத்திரிகையாளர் கூட ஒரு முறை சொன்னார், பாஜக இந்த முறை தமிழ்நாட்டில் ஏன் தோல்வி கண்டது என்று என்றால், அவர் காலச்சக்கரம் நரசிம்மன் சொன்ன பதில் என்ன என்றால், அவர் கருத்தரங்கத்தில் நான் சொன்ன போது அவர் சொன்ன கருத்து என்றால், தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகள் ஆட்சியிலும் ஊழல் கரை படிந்தவர்களை கைது செய்தீர்களா, அல்ல என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? ஈடியா அனுப்புறீங்க, வாரீங்க, போடுறீங்க, மற்றபடி எந்த விதம் நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகவே தமிழ்நாட்டு மக்கள்
பூவோடு சார்ந்த நாறு எப்படி மணக்குமோ அதே போல் காற்றோட்டம் வருகின்ற போது, பேரலை வருகின்ற போது எல்லாவற்றையும் இழுத்து எப்படி செல்கின்றதோ, பிரளயத்தில் இழுத்து செல்கின்றதோ, அதே போல் அதிமுகவுடன் பிஜேபி கூட்டணி வைத்தது. ஆனால் அந்த பிஜேபியும் தமிழக மக்களுக்கு துரோகம் செய்துகின்றன. எந்த உதவியும் செய்யவில்லை. ஊழல்வாதிகளும் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகவே நீங்களும் ஊழல்வாதிகளுக்கு உடந்தையாக போகின்ற காரணத்தினால்தான் பிஜேபிக்கு நாமத்தை போட்டாங்க, அதிமுக நாமத்தை போட்டாங்க, திமுகவுக்கும் நாமத்தை போட்டாங்க. சனாதனத்தை ஒழிப்போம்லன்னு சொல்லி பார்த்தாங்க. சிறுபான்மை மக்கள் ஓட்டு திமுகன்னு சொன்னாங்க. தலித் மக்கள் ஓட்டு திமுகன்னு சொன்னாங்க. இந்த தேர்தல் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளும் தலித் மக்கள் வாக்குகளையும் தாவேக தட்டிட்டு போயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இதுதான் கள யதார்த்தம் என்பதை காலச்சக்கர நரசிம்மன் பலமுறை நன்றிங்க சொல்லிக்காருன்னா, இவ்வளவு பெரிய எழுத்தாளர் சொல்றாங்க. அப்போ எழுத்தாளர் சொன்னால் என்ன, சொல்லாட்டல் என்ன, நீ என்ன சொல்ல நான் என்ன கேட்க என்ற மனநிலை இன்று தமிழகத்தில் பல அரசியல் கட்சியுடன் உள்ளது. அந்த அரசியல் கட்சியுடைய சூழ்நிலை தேசிய கட்சிகளையும் விட்டு வைக்கவில்லை. இன்று தமிழ்நாட்டுல பாஜகவில் எவ்வளவு கோஷ்டி பசல் உச்சத்தில் இருக்குது சொல்லுங்க. கட்சியை டெவலப் பண்ணதுக்குன்னு பார்த்தா சித்தாந்தவாதிகளை சிதைச்சுக்கிட்டு இன்னைக்கு பிஜேபி தொண்டர்களும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிஜேபியில நிறைய தொண்டர்கள் இன்னைக்கு தாவேக்கல போறாங்க. எப்படி போவாங்க சொல்லுங்க, எப்படி போவாங்க சொல்லுங்க. போகக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பிரதமர் தமிழகத்தில் வருகின்ற போது பிஜேபியில் கேட்டகளை அவங்களை பிக்ஸ் பண்ணி பிரதமரை சந்திக்கக்கூடிய அனுப்பியவர்கள்லாம் இன்று தாவேக்கல் இணைகின்றார்களே. அப்ப சித்தாந்தவாதிகள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க நினைச்சு பாருங்க. இத்தகைய சூழ்நிலைதான் தமிழ்நாட்டில் இன்று தேசிய கட்சிகளும் பிராந்திய கட்சிகளின் நிலைமையினால்தான் இன்று தமிழ்நாட்டில் மக்கள் புதிய ஒரு ஆட்சியை வரவேற்றார்கள். ஆனால் புதிய ஆட்சி வந்தார்கள். ஆனால் வந்தவர்கள் ஊழல் இல்லாத அதிகாரியை நியமித்தார்களா என்றால் இல்லை. ஊழல் கரை புரண்டு ஓடுவதற்கு வடிகாலை இப்ப செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது என்னுடைய பதிவு.